அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு இயற்கை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஜுகஸ்ட். இந்த எஜுகஸ்ட் கோர்ஸ் தமிழ் ஆர் இங்கிலீஷ்லேயே கற்றுத்தராங்க. இந்த எஜுகஸ்ட் கோர்ஸ் கற்றுக்கிறதுனால டிஜிட்டல் மார்க்கெட்டில் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம வீடியோக்குள்ளே போனால் நம்ம பார்க்க போகிற தாவரம் வெட்டுக்காய பூண்டு. இதோட ஆங்கில பேர்னு பார்த்தா ட்ரீடெக்ஸ் ப்ரோகம்பன்ஸ். இது சூரியகாந்தி குடும்பத்தை சேர்ந்தது. இந்த செடிக்கு கிணற்று பாசான், வெட்டுக்காய பச்சிலை, செருப்படி தலை, மூக்குத்தி பூண்டு, காய பச்சிலை, தாத்தாப்பூ அப்படின்னு நிறைய பேர் உண்டு. இரத்தத்தை உறைய வைக்கும் திறன் வெட்டுக்காய பூண்டு இலைச்சாற்றுக்கும் இருப்பது உயர்நிலை மருத்துவ ஆய்வுகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெட்டுக்காய பூண்டு சிறு செடியாகும். மென்மையான அடர்த்தியான ரோமங்கள் கொண்ட தாவரம். 1 மீட்டர் வரை உயரமானவை. தரையோடு படர்ந்து நுனிப்பகுதி மட்டும் நிமிர்ந்து வளர்ந்திருக்கும். இலைகள் எதிர் அடுக்கானவை, சொரசொரப்பானவை, ஈட்டி முட்டை வடிவமானவை. இலைத்தாள் முழுமையானது. பூக்கள் தொகுப்பானவை, தலை போன்ற தோற்றத்துடன் கூடியவை. மலர்கள் மஞ்சள் நிறமானவை, பிளவுபட்ட நாக்கு போன்றவை. ஆண் பெண் மலர்கள் தனித்தனியாகவும் மற்றும் இருபால் மலர்களும் ஒரே பூங்கொத்தில் காணப்படும். காய்கள் வெடித்து சிதறும் தன்மையானவை. விதைகள் கருப்பானவை. சிறு மயிலிலை போன்ற ரோமங்களும் காணப்படும். சமவெளிகள், கடற்கரையோரங்கள், புதிய நிலங்களில் தீவிரமாக பரவுகின்றன. மலர்கள் மழைக்காலத்தில் அதிகமாகவும் கோடை காலத்தில் குறைந்தும் காணப்படும். வெட்டுக்காயங்கள் குணமாக வெட்டுக்காய பூண்டு இலைகளை பச்சையாக அரைத்து சாறை காயத்தின் மீது தடவி இரத்தம் வருவது நின்ற பின்னர் அரைத்த இலைகளை பாதிக்கப்பட்ட இடத்தில் பரப்பி கட்டுப்போட வேண்டும். புண்கள் குணமாக வெட்டுக்காய பூண்டு இலை மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை சம எடையாக அரைத்து பசையாக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் பற்றாக போட வேண்டும். தினமும் 1 முறை புண்கள் 6 முறை தொடர்ந்து செய்து வர வேண்டும். இது புண்ணாற்றும் குருதியடக்கி கப நிவாரணியாகும். மூச்சுக்குழாய் சிரை, மூக்கடைப்பு, இருமல், நீர்க்கோர்ப்பு, வயிற்றுப்போக்கு, பேதி முதலியவை குணமாகும். கிணற்று பூண்டின் இலைச்சாறும் குப்பைமீன் இலைச்சாறும் கலந்து குடித்தால் நஞ்சு முறிவு ஏற்படும். அதோடு வயிற்றுக் கோளாறுகளும் நீங்கும். தேங்க்யூ.